ச்சே, இந்த குடும்பத்துக்கு ஏன் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. இப்பதான் இம்புட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. இவன் மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டு எல்லாரும் எம்புட்டு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நிமிஷமே யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குதே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்க்கா. இந்த சம்மந்தம் வேணான்னு அப்பவே சொல்லியிருக்கணும். தேவையில்லாம ஆசைப்பட்டதுதான் இன்னைக்கு வினையா வந்து நிக்குது. அட, நீ ஒண்ணும் இல்ல. நீ ஏன் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளையாது? நாங்கெல்லாம் சேர்ந்து பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே. என்னமோ நீ ஏன் பார்த்த பையமாயி சொல்ற? அங்கங்க காதல் கல்யாணத்துலேயே 1000 பிரச்சனை வருது. இது அரேஞ்ச் மேரேஜ். ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த அம்மா எடுத்தறிஞ்சு பேசலாமா சொல்லு? அக்கா, தப்பு நம்மளோடதுக்கா. முடியலன்னா முடியலன்னு சொல்லியிருக்கணும். அவர்கிட்ட கையை நீட்டி காசு வாங்கினது நம்ம தப்பு தான். முள்ள சொல்றது 100க்கு 100 சரிதான். அந்த பிள்ளை காசை கொண்டு வந்து நீட்டினப்ப முடியாதுன்னு மூஞ்சில நேராக சொல்லியிருக்கணும். இல்லை அவங்க பெற்றவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். நான் பெரிய மனுஷியாக இருந்து அதை கையை நீட்டி வாங்கினது தான் இன்னைக்கு இம்புட்டு பெரிய கஷ்டத்துக்கு காரணமாக போச்சு. தாலி கட்டி அந்த கயிற்றுல இருக்க மஞ்சள் கூட இன்னும் காஞ்சிருக்காது. அதுக்குள்ளே என் பிள்ளை வாழ்க்கை எப்படி அந்த இடத்துல தொங்குதே. என்னால் உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம். அட முல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருடி. யாருக்கு என்ன கஷ்டம்? பேசாம இரு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் எல்லாம் போயிருக்காங்கல்ல. அதான் உன் மாமனாருக்கு விஷயம் முன்னவே தெரிஞ்சிருக்குல்ல. அவர் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவாரு. அவர் சொல்லி அந்த அம்மா கேட்கலனா என் பொண்ணை என் கூடவே வச்சுக்கிறதா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? அப்படி எதுவும் நடக்காதுமா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கவும் விட மாட்டேன். ஆமாம்மா, நீங்க ஒத்தெல்லாம் கடந்து கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே முல்லைக்காக ஒவ்வொரு இடத்துலையும் கதிரவன் தம்பி வந்து நின்றுருக்கு. இப்போ அவ கல்யாணம் ஆகி அவரோட பொண்டாட்டியா இருக்கா. அவளை எப்படி அவர் விடுவாரு? நீங்க கவலையே படாதீங்க. முல்லைய கதிரவன் தம்பி கட்டி கொடுத்துருக்கீங்க. இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நேற்று வரைக்கும் தான் அவள் நம்ம வீட்டு பொண்ணு. இன்னைக்கு அவள் கதிரவனோட பொண்டாட்டி. அப்படியெல்லாம் அவர் விட்டுற மாட்டாரு. நீங்கள் தைரியமாக இருங்க. எனக்கு கதிரவன் தம்பி மேலே நம்பிக்கை இருக்கு. ஆமாம்மா, அதான் அவங்க அப்பாவும் பேசுகிறேன்னு போயிருக்கார்ல. எல்லாம் நல்லதாக தான் விஷயம் வரும். நீ கொஞ்சம் பொறுமையாரு. தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்காத. எம்மா, தப்பு என்னோட தாம்மா. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அடே, நேற்று வந்தவளுக்காக என்னையே தூக்கி எறிஞ்சு என்கிட்டே போய் சொல்லிட்டீல கதிரவா. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. இங்கே பாரு லட்சுமி, இன்னைக்கு கல்யாணம் நடந்துருச்சு. 1000 இருந்தாலும் முள்ள நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா. இதுக்கப்புறம் அவளை வராத போவாதான்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. 1000 இருந்தாலும் அவள் தான் நம்ம வீட்டு மருமக. நீங்கள் பேசாதீங்க. நீங்களும் சேர்ந்து தானே இவனோட சேர்ந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடிருக்கீங்க. ச்சே, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. லட்சுமி, தப்பு என்னோட தான். கதிரவனும் முள்ளையும் என்கிட்ட வந்து சொன்னப்பயே அந்த பிள்ளை அத்தைக்கிட்டையும் சொல்லணும்னு சொன்னிச்சு. நான் தான் கல்யாணம் முடியட்டும், இந்த நேரத்தில் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டேன். இல்லைனா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நான் உன்கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே விஷயம் உனக்கே தெரிஞ்சிருச்சு. நீ நியாயமாக கோவப்பட வேண்டியது கதிரவன் மேலேயோ முள்ள மேலேயோ இல்லை, ஏன் மேலே தான். நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் முதல்ல அந்த வீட்டுக்கு நான் தான் வரக்கூடாது. நடத்துங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. ஏம்மா, பொறுமையாக பேசுமா. ஏண்டா ஏன் பேசணும்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறது யாருக்கும் தெரிய வேணான்னு பார்க்குறியா? தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். நான் தான் கிறுக்கச்சி மாதிரி எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு என் புருஷன் என் பிள்ளைன்னு இருந்தேன். ஆனால் எவ்வளோ ஒருத்திக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. என்னமோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாரும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க. வரட்டும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அவள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு உங்கள் கூட வரணும். அவள் குடும்பத்துலேருந்து யாரும் வரக்கூடாது. அம்மா, அது எப்படி? டேய், இதுக்கு ஒத்துக்கிட்ட அவன் கொண்டாடியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. அவங்க குடும்பமாக சேர்ந்து தானே உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி என்னை ஏமாத்தினாங்க. நீ தப்பு பண்ணனா அதுக்கு மூல காரணமே அவள் குடும்பம் தான். அந்த குடும்பத்துலேருந்து யாரும் என் வீட்டு வாசலில் கால் எடுத்து வைக்கக்கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு சரிண்ணா, உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. லட்சுமி, லட்சுமி, எப்பா என்னப்பா இது? அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏய், உங்கள் அம்மா கோவத்தை பற்றி உனக்கு தெரியாதாடா? 2 நாளைக்கு அவள் அப்படி தான் இருப்பா. நம்ம போய் சொன்னதை அவளால் தாங்க முடியல. வேறு ஒன்றும் இல்லை. நீ விடு. நிலைமையை எடுத்து சொல்லி முல்லைக்கு புரிய வை. அவளை மட்டும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. இப்போதைக்கு அதுதான் புத்திசாலித்தனம். தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்க்க வேணாம். அப்பா, உன்னை தப்பாக எடுத்துக்கிட்டா அந்த பிள்ளைக்கு நிலைமை புரியும். நீ போய் சொன்னாலே அது புரிஞ்சுக்கோ. அவங்க வீட்டு ஜனங்களும் புரிஞ்சுக்கோங்கடா. இன்னும் 4-5 நாள் போச்சுன்னா முள்ள நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் சகஜமாயிடும்டா. அப்புறம் காலப்போக்கில் அது மறந்துடும். அப்புறம் கறி விருந்து மறுவீடுன்னு எல்லாம் வரப்போக தானே இருக்க போகிறாங்க. இப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆத்திரத்தில் கோவத்தில் கண்ணை மறைக்குது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நீ போய் முல்லைக்கு எடுத்து சொல்லி அவளை கூட்டிகிட்டு வா. வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டில் எல்லா சொந்த பந்தமும் நமக்காக காத்துட்ருக்கு. இந்நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. முதல்ல கிளம்பு. சரிப்பா, நான் பேசுகிறேன். இங்கே பாருங்க, எதுக்கு இப்போ ஆளுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்கீங்க? கதிரவன் தம்பி இருக்கிறப்ப யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை.
தம்பி நல்ல முடிவா கொண்டு வந்து சொல்லும். ஆமாம்மா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தம்பி அப்படியெல்லாம் முள்ளைய விட்டுறாது. அம்மா மல்லிகா, நீங்க 2 பேரும் இதை தான் மாறி மாறி சொல்றீங்க. ஆனா மாப்பிள்ள அவங்க வீட்டுல பேசுறேன்னு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வந்து எட்டி கூட பார்க்கலையே. ஒருவேளை அவரும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு முள்ளைய அப்படியே அம்போடு விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? அம்மா அப்படியெல்லாம் நடக்காதுமா, அவர் அப்படியெல்லாம் விட்டுட்டு போறவர் கிடையாது. போலன்னா சந்தோஷம் தான், அப்படி போயிட்டாருன்னா. அம்மா ஐயா அரவிந்தா, பாத்தியா அவன் தங்கச்சி வாழ்க்கைய இப்படி ஆயிடுச்சு. தாலி ஏறி தாலியில இருக்க மஞ்சளோட ஈரம் கூட ஆறல, அதுக்குள்ள அவ வாழ்க்கை எப்படி அந்த இடத்துல தொங்குது. நான் என்னத்த சொல்லுவேன், எங்கன்னு போய் அழுவேன். அம்மா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கம்மா, மாப்பிள்ளை வரட்டும், நான் பேசி பார்க்குறேன். என்னத்த பேசுறது? அதுக்குதான் படிச்சு சொன்னேன். எதுக்குதான் இப்படி பெரிய இடத்துல போய் சம்மந்தம் பண்ணணும், நமக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ரெங்கனோ குப்பனோ நம்ம ஊர்லேயே பார்த்து முள்ளே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு யார் கேட்டீங்க? பணக்கார வீட்டு சம்மந்தம்னானே எல்லாரும் ஆளாக லைனில் போய் நின்னீங்க. இப்போ கல்யாணம் பண்ணியும் இவன் நம்ம வீட்டில் தான் வந்திருப்பா போல. என்னத்த சொல்கிறது, இம்புட்டு செலவு பண்ணி எல்லாம் வேஸ்டால போச்சு. கல்யாணத்தையும் பண்ணி வச்சு காலத்தையும் கூட்டிகிட்டு போய் வீட்டிலே வச்சுக்கணும் போல. எல்லாம் எங்கள் தலையெழுத்து. அண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி, அவர் கண்டிப்பாக வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் சிரமம் கொடுத்து உங்களுக்கு பாரமாக வந்து இருக்க மாட்டேன். எப்பா முல்ல, நீ எதுவும் கண்ணை கசிக்கிட்டு இருக்க? இவ ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு அப்படியெல்லாம் உன் வாழ்க்கை ஒன்றும் ஆகாது. நீ அண்ணன் வீட்டுக்கு வந்தாலும் அண்ணன் உன்னை என்னைக்கு பாரமாக நினைக்க மாட்டேன். நீ அமைதியாரு. உனக்கு எப்போ என்ன பேசணுன்னே தெரியாதா? கண்டதே இப்போதான் வந்து வளரி கொட்டுவியா? ஏங்க நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். இப்படி போகிற போக்க பார்த்தா முல்லையை நம்மளோட கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் தான் உட்கார வச்சுக்கணும் போல. காலத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு அவளே சமைச்சு கூட்டிகிட்டே இருப்பா. முதல்ல போ, வாங்கிட்டு என்கிட்ட எதாவது வாங்கிட்டு போயிடாது. மரியாதையே போய் அந்த பக்கம் நில்லு. இருக்கிறவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாத. போ அந்த பக்கம். எனக்கு என்ன, 4 வார்த்தை அக்கறையில் சொன்னால் எல்லாரும் வந்துடுவீங்களே என்கிட்ட. எப்படியோ போங்க. வீட்டில் இருக்கவளே இப்படி பேசுகிறாளே, நாளைக்கு இந்த ஊர் ஜனக்கு இப்படி எல்லாம் பேசணும். ஏம்மா அவள் கிடக்குறாம்மா, அவள் சொன்னதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. அவளுக்கு எங்கே எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாது. அவெல்லாம் ஒரு ஆளுன்னுக்கிட்டு முல்ல. பார்த்தீங்களா, கதிரன் தம்பி வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, தம்பி வந்துருச்சு. நல்ல செய்தியோட தான் வந்திருக்கோம். என்ன தம்பி, எல்லாரும் போகலாமா? அம்மா வர சொல்லிட்டாங்கல்ல. என்னப்போ முடிவு பண்ணியிருக்காக? முல்லையை உங்களோட கூட்டிகிட்டு தானே போகிறோம். எதாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கப்பு, மனசு கடந்து படங்குது. மச்சான் எதுனாலும் சொல்லுங்க, யாருக்கிட்ட வேணாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன். எங்களை தண்டிக்கிறதுக்காக என் தங்கச்சியை தண்டிச்சிடாதீங்க. இந்த கார் வாங்கின மொத்த படத்தை நான் கடனாக வாங்கி திருப்பி வேணாலும் கொடுத்துட்றேன். ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கையை மட்டும் கெடுத்துடாதீங்க மாப்பிள்ள. ஏன் கதிரவா, உன்னை நம்பி தான் இவளை கட்டி கொடுத்தோம். நீ தான் விடாப்படியாக நின்று இவளை வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு அவளை இப்படி கண்ணீரை கம்பளியுமா நிற்க வைக்கிறது நல்லா இல்லை. பார்த்துக்க, என்னன்னாலும் முதல்ல சொல்லிடு. ஏங்க அத்தை என்ன சொன்னாங்க? அம்மா நீ வீட்டுக்கு வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. முல்லை நான் தான் சொன்னேன்ல, நல்லதுதான் நடக்கும்னு. ஆமாண்ணே, நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக கதிர் தம்பி முல்லையை விட்டுறாது நான் சொன்னனே. உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் தான் அதை சொன்னது. கதிரை எப்படி இருந்தாலும் முல்லையை கூட்டிக்கிட்டு தான் போகணும். எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருச்சுல்ல. ரொம்ப சந்தோஷம் தம்பி, சூப்பர்ப்பா, ரொம்ப நல்லது மாப்பிள்ள. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். சம்மந்தி அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சம்மந்தி அம்மா கிட்ட நான் 100 வாட்டி வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன், பண்ணது தப்புன்னு. சரி எல்லாரும் பணியார குடத்தெல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றுங்க, கிளம்புவோம். அக்கா ஒரு நிமிஷம். என்னையா? அம்மா முள்ள வர ஒத்துக்கிட்டாங்க, அதான் சொன்னியப்பா, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இம்புட்டு பெரிய தப்பு பண்ணியும் மன்னிச்சு எங்கள் பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அது உங்கள் அம்மா கிட்ட இருக்கு. ஆமையா, வேற ஒரு வீடாக இருந்தால் இந்நேரம் வேற மாதிரி நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் முள்ளையை விடாமல் இன்னும் கூட பிடிச்சிருக்கீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அக்கா அம்மா முள்ளையை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆனால் முல்லை மட்டும்தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள அம்மா கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க, அதான் முள்ளையை மட்டும் கூட்டிகிட்டு வா போவோன்ட்டாங்க. மற்றபடி வேற யாரும் பொண்ணு வீட்டிலேருந்து வரக்கூடாதுன்னு. ஏங்க அது முல்லை சவனே இருமா. இம்மா என்னம்மா சம்மந்தி அம்மா சொல்கிறதுலே நியாயம் இருக்குல்ல. நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டு அவன் உடனே மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறது பெரிய விஷயம். அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஒன்றை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். ஆமாம் முல்லை மாப்பிள்ள, இதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் முள்ளையை கூட்டிகிட்டு போங்க, அதுவே எங்களுக்கு போதும். நான் தான் சொன்னேன்ல, கதிர் தம்பி உன்னை விடாதுன்னு. தைரியமாக தம்பியோட போ. நாங்களாம் இல்லைன்னா என்ன, எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தம்பி இருக்குல்ல, தம்பி உன்னை தங்கமாக பார்த்துக்கோ. நீ எதுக்கும் கவலைப்படாத. எதுனாலும் ஒரு ஃபோன் அடி. நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிக்கணும், அம்மா ஏதோ கோவத்தில் இருக்காங்க. சேச்சே, எங்களுக்குலாம் அம்மா மேலே எந்த கோவமும் இல்லையா. யாராக இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. நானும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்கேன்ல, நாளைக்கு அவன் வீட்டில் இப்படி ஒரு ஏமாத்தினாலும் எனக்கும் இப்படி கோவம் வரதான் செய்யும். இதில் அவங்க மேலே குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி அத்தை, நான் காரில் வெயிட் பண்ணுறேன், உள்ளே அனுப்பி வைங்க. சரிப்பா, நீ போ, நாங்கள் வரோம்.
அக்கா, அட ஒன்றும் பேசாதடி. எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க? இம்பிட்டு பெரிய விஷயம் தெரிஞ்சும் சம்மந்தி அம்மா உன்னை கூப்பிட்ருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க மனசு கோடாமல் நடந்துக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு எங்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு கோவப்பட்டுக்கிட்டு அங்கே யாருக்கிட்டையும் எதையும் மூஞ்ச கட்டிட்டு தெரியாது சொல்லிட்டேன். அட நம்ம முள்ள அப்படிலாம் பண்ணுவாளாக்கா? இருந்தாலும் மல்லிகா சொல்கிறது சரிதான். அவங்க குடும்பமாக சேர்ந்து உன்னை ஏற்றுக்கிட்டது பெரிய விஷயம். அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தோட பெருமைக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக நடந்துக்கணும், சரியா? சரிம்மா, நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். வந்து விட முடியல, அம்புட்டு தானே. அப்படி வந்து விட்டுருந்தாலும் 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல கிளம்பி வீட்டுக்கு தானே வந்திருக்க போகிறோம். அம்புட்டு தான், அது ஒன்று தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் அடித்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன், சரியா? பத்திரமா வீடு போய் சேர்த்துட்டு நீயே கூப்பிடு. அங்கே பாரு, காரை ஆரம்பி வேறு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தம்பி வந்து சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. சட்டுப்பட்டு நம்ம போனால் தான் நல்லா இருக்கும். அதில் எதுவும் அத்தைக்கோ வந்துட போகுது. வா போகலாம். ஆமாம் வருஷா கிளம்புங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை அனுப்பி வைக்கணும். உள்ள யாரும் இல்லை நினைக்காத, நாங்கள் எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். தைரியமாக போயிட்டு வா. நீ ஒரு ஃபோன் அடிச்சு அடுத்த நிமிஷம் அண்ணன் அங்கே வந்து நிற்பேன். சரி வா போவோம். எங்கடா இன்னும் பொண்டாட்டி வீட்டு கும்பலையும் காணோம்? சொல்லிட்டேம்மா, வந்துருவாங்க. இன்னும் உட்காந்து என்னென்ன பிளான் போடுறாங்களோ. அத்தை, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். யாரையும் நான் மன்னிக்கலை. குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு உன்னை நான் இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அப்படிதான். நீ பண்ண விஷயம் என்னைக்கு எனக்கு மறக்காது, மன்னிக்கவும் முடியாது. சம்மந்தியம்மா இருக்கட்டும். சம்மந்தியம்மா, உங்களுக்கு பெரிய மனசு தான், ஏதோ ஒரு காரணம். ஆனால் என் பொண்ணை நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சம்மந்தியம்மா, பெரிய மனுஷங்க பெரிய மனசோட தான் இருக்கீங்கன்னு சம்மந்தியம்மா நிரூபிச்சிட்டாங்க. ஆமாம், என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும்னு பயந்துட்டு இருந்தோம். அவளை மறுபடியும் வீட்டுக்கு வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கதிரவா, நான் வண்டியில் இருக்கேன். சீக்கிரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டியில் வந்து ஏற சொல்லு. முல்ல அம்மா. அட எதுக்கு இப்போ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? கண்ணை தட. அட எல்லாருக்கும் மனசு இப்போ கஷ்டமாக தான் உள்ள இருக்கும். அக்கா, நீங்களும் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல. அட என்னடி நீன்னு பேசுகிற? நானே வீட்டில் 1000 வேலை போட்டது இருக்குன்ட்டு கவலையில் இருக்கேன். வீட்டுக்கு போனால் தான் எனக்கே சரியாக இருக்கும். பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போய் 80 நேரம் ஆகுது பற்றியில்ல. நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். அது வீட்டையே அதை பண்ணிகிட்டு இருக்கோம். நானே வீட்டுக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக கிளம்புறோம். அட ஆமாம், மாடு கண்ணெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது. நானும் வீட்டை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே வந்துட்டு வந்தால் 6 நாள் ஓடி போயிடும் பற்றியா? இதுக்கு நல்ல விஷயம் தான். எதையுமே நல்லதாக பார்க்கணும்ல. அம்மா மாப்பிள்ளை, கொஞ்சம் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கங்க. நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம். நீங்கள் வர முடியலையே போக முடியலையே நினைக்கவும் வேணாம். நான் கண்டிப்பாக முள்ளையை பத்திரமா பார்த்துக்குவேன். அட உங்களை பற்றி தெரியாத தம்பி, அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டியில் ஏற முடியல, வீட்டுக்கு போய் சேரணும்ல. பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் அனுசரித்து நடந்துக்க, சரியா? சரிக்கா, முல்லை கிளம்பலாமா? போகலாங்க. சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறுங்க. இந்த ஏறோம்மா. பார்த்து பத்திரம். முல்லை முந்தானை எடுத்து உள்ள விடு. பை. ஒரு வழியா முல்லையை அனுப்பி வச்சாச்சு. போகிற பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கணும். எம்மா, இம்புட்டு நேரம் அவன் முன்னாடி தைரியமா பேசிட்டு இப்போ எப்படி கண்ணை கலங்கினா அப்படி? அப்புறம் அவளுக்கு ரொம்ப தானே தைரியம் சொல்லணும். ஆனால் உள்ளுக்குள்ள மனசு கொஞ்சம் பதட்டமாக தாண்டி இருக்கு. சம்மந்தியம்மா உள்ள இருக்க கோவத்தை அவகிட்ட காட்டிட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கதிரவன் தம்பி அங்கே தானே இருக்கு, அப்படியெல்லாம் நடக்க விடாது. நீ வா, பார்த்துக்கலாம். ஆமாம்மா, மாப்பிள்ளை கூட இருக்கார்ல, நீ தைரியமா இரு. நானே அந்த நம்பிக்கையில தான் முள்ளே அனுப்பிச்சி வச்சிருக்கேன். வீட்டுக்கு போனோன்னே அவன் ஃபோன் பண்ணணும், அப்போதான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுவா. நீ வா, கிளம்புவோம்.